அருமையான அன்பின் தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து அவரை சந்திக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கும் இந்த கடைசி நாட்களின் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆயத்தம் எல்லாம் பூர்ணம் என்ற நிலையை அடைவதற்கு நம் அன்பின் ஆவியானவர் மிகுந்த ஆவலோடு அவருடைய சபைகளில் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருக்குள்ளான பூர்ண மகிமையை அடைவதற்கு அவரால் அனுப்பப்பட்ட சத்திய வசனங்களின்படி மட்டுமே பூர்ணம் என்ற பரிசுத்தவத்தை அடைய கூடுமே தவிர ஒவ்வொருவரும் தங்களுடைய சுய பிரயாசங்களோ சுய பரிசுத்தமோ சுய நீதியின்படியோ மறுஜன்ம முழுக்கையோ ரட்சிப்பையோ அடைவது இயலாத காரியமாயிருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கென்று அவர் சித்தத்தின்படியாய் தம்முடைய அப்போஸ்தலனை கடைசி நாட்களில் எலியாவின் ஆவியை பெற்றவராக அனுப்புவதாகவே இந்த நாட்களில் நாம் வேத வசனங்களை கொண்டு தியானம் செய்து வருகின்றோம். இந்நாளிலும் நம் ஆண்டவராகிய தேவன் அதற்கு ஏற்றதான வேத வசனங்களை நமக்கு வெளியரங்கமாக்கி அவருடைய வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்த இரக்கம் செய்ய மகிமையின் பிதாவாய் தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற சர்வலோகத்தின் பிதாவே, அளவிட முடியாத தமது அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி நாட்களில் ராஜா, எங்கும் பொல்லாங்கனின் வஞ்சகங்களும் விசுவாச துரோகமும் பாவம் பெருக்கெடுத்து ஓடி உலகத்தை மறித்து அழிவை நித்தம் அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் உமக்கு உரியவர்களை நீர் உமக்கென்று பிரித்து எடுத்து ஆயத்தப்படுத்த கடைசி நாட்களிலே நீர் பூமியில் வந்து பூமியை உம்முடைய சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு ராஜா உம்முடைய பக்தர்களை பூர்ண பரிசுத்தமடைந்த சபையாய் கூட்டி ஆயத்தப்படுத்தி சேர்ப்பித்து கொள்ளும்படியான தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க தேவாதி தெய்வம் கொண்டுள்ள தீர்மானத்தின்படியான வசனங்களை எங்களுக்கு வெளியரங்கமாக்கி ஆயத்தப்படுத்தி எல்லாம் அன்றாடுகிறோம். நன்றி பிதாவே, நன்றி. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் மகிமையின் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அவரோடு நம்மை சேர்ந்து கொள்ள சேர்ப்பித்து கொள்ள கடைசி கால ஊழியத்தை பூர்ண மகிமின் ஊழியமாய் நடப்பிக்க அவரால் அனுப்பப்பட்ட எலியாவின் ஆவியை பெற்ற அப்போஸ்தலனை கொண்டு புறஜாதிகளின் மத்தியில் இருந்து மீட்கப்படுகிற பரிசுத்தவான்களை அவருடைய சரீரமான சபையாக கூட்டி ஆயத்தப்படுத்துவதை பிதான் சுத்தம் என்று நாட்களில் நாம் தியானம் செய்து வருகின்றோம். அப்படியாகவே வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆலயத்திற்கு புறமே இருக்கிற பிராகாரம் புறஞ்சாதிகளுக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதமளவு மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் ரற்று வஸ்திரம் முடித்து கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்று வாசிக்கின்றோம். என்னுடைய 2 சாட்சிகளும் ரற்று வஸ்திரம் முடித்து கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களின் ஊழியம் வெளிப்படுத்தும் விசேஷம் 11ஆம் அதிகாரத்தின்படி இது அந்தி கிறிஸ்துவின் பின் 3.5 ஆண்டு கால ஊழியத்தை நமக்கு அறிவிக்கின்றதாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலம் 7 ஆண்டு காலம். அவருடைய ஆட்சியின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக அவிசுவாசம் என்னும் துரோகத்தை அவன் மனுக்குலத்தின் மத்தியிலே அருவருப்பான பாழாக்கும் சட்டைகளோடு அவன் இறங்கி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவன் தேவனை போல தன்னை அமர்ந்து தன்னை ஆராதிக்க
பின்பு தன்னை போன்ற உருவத்தை ஏற்படுத்தி சிலை ஏற்படுத்தி அதை வழிபட அவன் கற்றெழுவான் என்று நாம் கடந்த நாட்களில் தியானம் செய்திருக்கின்றோம். முதல் 3 ஆண்டு கால இறுதியிலே புறஜாதிகளிலிருந்து மீட்கப்படுகின்ற அந்த பரிசுத்த தேவ ஜனங்களை தேவன் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 14ஆம் வசனங்களில் நாம் வாசிக்கின்றபடி அவருடைய வரியைக்கென்று புறஜாதியிலிருந்து மீட்கப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்ட சபையை பூர்ணமடைந்த சபையாக அதை அடைய விடாதபடி அவன் போராடுவான். அப்பொழுது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கின்றபடி வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் சார்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசற்பமும் அதை சேர்ந்த தூதர் யுத்தமணியும் ஜெயம் கொள்ளவில்லை என்று வாசிக்க முடிகிறது. அப்படியானால் கடைசி நாட்களில் ஊழியம் செய்யும்படியாய் இந்த 2 இரட்டு வஸ்திரம் உடுத்தின இந்த பரிசுத்தவான்கள் இருவரும், ஒருவர் எலியா, மற்றொருவர் ஹானோக் என்று நாம் அறிய முடிகிறது. இதை குறித்து நாம் அநேக நிலைகளில் மாறாக பிரசங்கிப்பதை நாம் அறிய முடிகிறது, கேள்விப்படுகின்றோம். சிலர் எலியா என்பதை மறுப்பதற்கு இல்லை, ஆனபடியால் எலியா என்று ஒத்துக்கொள்கிறார். மற்றொரு ஊழியக்காரர் மோசே என்றும் யோசுவா என்றும் பேதுரு என்றும் இவ்விதமாக பல நிலைகளிலே பிரசங்கிக்கின்றார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு கால ஊழியத்தின் நிலையோ மறுரூபம் அடையக்கூடிய நிலை. மரணத்தை சந்திக்காமல் பின்பு உயிரோடு இருக்கிறான நாமும் அவருடைய வரியைக்கென்று மேகங்களோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வாசிக்கின்றோம். உயிரோடு இருக்கிறவர்கள் கர்த்தருடைய மகிமையின் சாயலை அடைந்து மறுரூபத்தின் வழியாக அவர்கள் ஆகாயமற்று வந்திருக்கின்ற மணவாளனோடு சேர்ந்து கொள்கிறார்கள் என்று நாம் அறிய முடிகிறது. அந்த மறுரூபத்தை அடைவதற்கு தகுதியானவர்கள் ஏற்கனவே மறுரூபம் அடைந்த மகான்களாக இருந்தால் ஒழிய அந்த ஊழியத்தை நடப்பிப்பதற்கு முதலாவது ஏற்கனவே அந்த மகிமையின் சாயலை அடைந்து கொண்ட எலியா என்பவர் அவர் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அக்கினி ரதத்திலே சுழல் காற்றின் வழியாக. ஆனால் மற்றொருவர் மோசே என்று பிரசங்கிப்பதற்கு அவர் மரித்தார். உபாகமத்தில் என வாசிக்க முடிகிறது. ஆண்டவர் தேவன் அவரை மோவாபிய பள்ளத்தாக்கிலே அடக்கம் செய்தார் என்று நாம் அறிய முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் மோசேயின் சரீரத்தை குறித்தும் பிசாசானவனோடு மிகாவேல் என்ற தேவதூதன் வழக்காடினான் என்றெல்லாம் நாம் அறிய முடிகிறது. உபாகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் வாசிக்கின்றேன். அப்படியே கர்த்தரின் தாசனாய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத் பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அடக்கமணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழி அறியான். மோசே மரிக்கிற போது 120 வயதார்ந்தான். அவன் கண் இருள் அடையும் இல்லை, அவன் பலன் குறைவும் இல்லை என்று நாம் அறிய முடிகிறது. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே மரித்தார், தேவன் அவரை அடக்கம் செய்தார். ஆனால் மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களும்படி மறுரூபமலையிலே ஆண்டவரோடு சம்பாசிக்கும்படியாய் எலியாவோடு மோசே வந்தபடியினால் மோசேதான் அந்த உதவி ஊழியக்காரர் என்றெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு மரித்த அல்லது மறுரூபம் அடையாத அல்லது தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட கட்டளைகளை உடைத்த 3 முறை மீறுதல்களை உண்டாக்கின மோசே, நீ கானானை காண்பாய், பிரவேசிக்க மாட்டாய் என்று தேவ சன்னிதானத்திலே பூர்ண பரிசுத்தம் என்ற நிலைக்கு அடையாத அந்த மகானை கொண்டு ஆண்டவர் புதிய ஏற்பாடு கால ஊழியத்தை செய்ய ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. ஆனால் வேதத்தில் நாம் வாசிக்கின்றபடி ஹானோக்கின் நிலையை குறித்து அவர் பூமியிலே வாழ்ந்த 350 ஆண்டு காலங்கள் முழுமையிலும் அவர் தேவனோடு சஞ்சரித்தார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற விதமாக
19ஆம் வசனம் முதல், யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரை குமாரத்தைகளையும் பெற்றான். யாரேதுடைய நாளெல்லாம் 961 வருஷம் அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்படியானால் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் ஹானோக்கை எடுத்துக்கொண்டார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் நான் இவ்விதமாக 24ஆம் வசனத்தில் எலியாவை எடுத்துக்கொண்டது போல தேவன் ஹானோக்கை எடுத்துக்கொண்டார். அவர் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்ட 300 வருடம் அளவும் எந்த ஒரு குற்றம் சாற்றிற்கு உட்படாதவராய் தேவனோடு சஞ்சரிப்பதற்கு முழுமையான பூர்வபரிசுத்தத்தை அடைந்த ஒரு தேவ மகிமடைந்த ஒரு மகானாய் இருந்தார். ஆனபடினாலே புதிய ஏற்பாட்டு கால ஊழியத்தின் முடிவோ மகிமின் ஊழியமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றபடி, கர்த்தருடைய மகிமை கண்ணாடிகளை காண்பதோடு கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தாமே நாம் மகிமின் மேல் மகிமடைந்து மறுரூபமாய் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று வேதம் சொல்ல. அப்படியானால் புதிய ஏற்பாடு கால சத்தியமே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே மகிமை சார்ந்ததாக இருக்கிறது. அது தேவ சாயலை சார்ந்ததாக இருக்கின்றபடியினால் இந்த ஊழியத்தை, கடைசி கால ஊழியத்தை செய்வதற்கு என்று தேவன் எலியாவை அவருக்கு உதவியாக தீர்க்க தரிசனம் உரைத்த ஹானோக்கு ஒரு தீர்க்க தரிசியே, எலியாவும் ஒரு தீர்க்க தரிசியே ஆனபடினால் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தின்படி 3ஆம் வசனத்தில் வாசிக்கின்றபடி, என்னுடைய 2 சாட்சிகளும் ரட்டு வஸ்திரம் முடித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் 1264 தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாடு கால ஊழியம், எலியா பழைய ஏற்பாடு ஊழியத்தில் தனிமையான ஊழியம் செய்ய எலியாவாக வந்தார். ஆனால் புதிய ஏற்பாடு கால ஊழியத்திலே நம் ஆண்டவர் ஜோடி ஜோடியாக அவர் ஊழியங்களை 2 பேராக அனுப்புவதாக அறியக்கூடிய லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அந்த வேளையில் 20ஆம் வசனத்தில், ஆயிலும் ஆவியில் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் லாபங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதாக சந்தோஷப்படுங்கள் என்றார். அப்படியான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 70 பேரை 2 பேராக தேவன் அனுப்புகிறார். 2 பேர் என்றால் நாம் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒரு மறுபடியும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தில், ஒரு ஜலத்தின் ஆவியினால் மறுபடி பிரபாவிட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று நாம் வாசிக்க முடிகிறது. ஆனால் புதிய ஏற்பாடு சத்தியமே பூர்ண பரிசுத்தத்தை அடைய வைத்து தேவ மகிமினால் அவர் மறுரூபம் அடைந்து மகாபரிசுத்த ஸ்தலம் என்ற சீயோனில் சேர்ப்பிப்பதே பிதாவின் சுத்தமானபடியினால், இங்கே ஜலத்தினால் யோவான் ஸ்நானனாக வந்தவர் என்னை ஞானஸ்நானம் கொடுக்கும்படி பிதா என்னை அனுப்பினார் என்று யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கின்ற 33ஆம் வசனத்தில், நானும் அவரை அறியாதிருந்தேன், ஆனால் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பூர்ண மகிமை சாயல் அடைய ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற வேண்டும், பின்பு பரிசுத்த ஆவியானவராலும் அபிஷேகப்பட வேண்டும். யோவான் ஸ்நானன் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க அனுப்பப்பட்டார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அக்கினிமயமான பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகத்தை கொடுக்க, 2 சேர்ந்தே ரட்சிப்பின் வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்கின்றவர்களாக இருக்கின்றபடியினால் இந்த 2 ரட்டு வஸ்திரம் உடுத்தி ஊழியர்களை கொண்டே ஆண்டவர் பூர்ண பரிசுத்த மகிமின் சாயலை அடைந்து கொள்ள தேவன் அவர்களை பயன்படுத்தினதாக நாம் அறிய முடிகிறது. 2வது, இவர்கள் ரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்கள். ஏனென்றால் மகாபத்திரவ காலம், விசுவாச துரோகம், பரிசுத்த குலைச்சல்,
மிகுந்த உபத்திரவம். வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டாள் என்று நாம் அறிய முடிகிறது. அவள் என்றால் ஸ்திரீ, 1ஆம் வசனத்தின்படியான ஸ்திரீ. இதுவே கடைசி கால சபை. அந்த சபை கர்ப்பம் தரித்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி என்றால் ஆண் குழந்தை என்று அறிய முடிகிறது. இந்த ஆண் குழந்தையை குறித்து பலர் பிரசங்கிக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துதான் அந்த சபையில் மறுபடியும் உருவாகுவார் என்று. அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவாய் தேவன் வந்து மீட்பராக வந்தவர் சென்று விட்டார். மறுபடியும் அவர் மணவாளனாக வரப்போகிறார். அப்படியானால் இந்த ஆண் பிள்ளை என்பது சபையிலிருந்து எழும்பக்கூடிய ஒரு மகானே. இந்த மகானை குறித்த வேதாகமத்தில் பல நிலைகளில் ஆண் குழந்தை என்றும், மிகாவேல் என்றும், அதிபதி என்றும், சற்று உடுத்தினவர் என்றும், கணக்குடைய மைக்கூட்டை வைத்தவர் என்று பல பெயர்களால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் இவர் அழைக்கப்படுகின்றார். காரணம், மிகுந்த உபத்திரவ காலத்தில் இவருடைய ஊழியம் வெளியரங்கமான ஊழியமாக இருக்கும். ஆகிய ரட்டு வஸ்திரம் உடுத்தி என்றால் அது துக்கத்தை வெளிப்படுத்துகிறதான ஊழியமாக இருக்கும். துக்கத்தோடு செய்யும் ஊழியம் என்னென்றால் எதிரும் புதிருமான ஊழியம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்தில், ஒருவன் அவரை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவரை சேதப்படுத்த மனதாயிருக்கிற எவனும் அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர் தீர்க்கதரிசி சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க அவர் அதிகாரம் உண்டு. அவர் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சலவித வாதிகளை பாதிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆக அந்தி கிறிஸ்துவினுடைய சபையாகிய லவோதிக்கேயா சபை பரிசுத்த ஆவியானவரால் மணவாட்டி சபையாக எழுப்பக்கூடிய வெளிப்படுத்தி விசேஷ 12ஆம் அதிகாரத்தினுடையான மணவாட்டி சபை. ரெண்டு சபையின் தலைவர்களும் ஒருவரை ஒருவர் எதிர்க்கின்றார், சந்திக்கிறார்கள். எதிர்முதிருமான ஊழியம். அந்தி கிறிஸ்துவனுடைய முதல் 3 ஆண்டு காலம் அவன் யூதர்களை கண்டுகொள்வது இல்லை. அவர்களோடு அவன் உடன்படிக்கை செய்து கொண்டு சமாதானப்படுத்தி விடுகிறான். ஆனால் புறஞ்சாதிகளை அவன் வாதிக்கின்றான். புறஞ்சாதிகளிலிருந்து இந்த சபை பூர்ணமடை விடாதபடிக்கு கர்ப்ப வேதனை பற்றி, அதாவது ஆண் குழந்தை என்பது அந்த மகான் எழும்பி மறுரூபம் அடைந்து தேவனிடத்திற்கு சிங்காசனத்தில் எடுத்துக் கொள்ளப்படுது. மறுரூபம் அடைந்த உடனே அந்த சபையின் தலைவராகி அப்போஸ்தலன் எலியாவின் ஆவி பெற்றவர் தேவனிடத்தில் அனுப்பப்பட்டவரானபடியினால் மறுமடைந்த அவர் தேவனிடத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய காரியங்கள்லாம் வருகை குறித்து எல்லா காரியங்களும் அவர் அறிந்து ஆலோசித்து மறுபடியும் பூமியில் அனுப்பப்பட்ட சபை பூர்ணமடைய செய்கின்றார். அருமையான கர்த்தருடைய ஆனபடியினால் அந்த ஆண் குழந்தை என்பது அந்த மகானை குறித்தும் மறுமடைய விடாதபடிக்கு அந்த மகானையும் அந்த சபை மிக வருத்தப்படுத்தப்படும் முடியாத நிலை இருப்பதினால் துக்கத்தை அறிவிக்கின்ற வஸ்திரமான ரட்டு வஸ்திரத்தை தரித்திருந்ததாக நாம் அறிய முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிக்கின்ற பொழுதும், சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுதும், மலியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் வசனம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வசனங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் இவர்கள் இந்த 2 சாட்சிகள் அல்லது இவர் இருவரும் ரட்டு உடுத்தினவர்களாய் இருந்ததாக என்றால், மகாபுத்திரவ காலத்தில் இவர் ஊழியம் செய்து எப்படியாயில் அவருடைய பரிசுத்தவான்களை ஐக்கிய சபை பூர்ணப்படுத்த முடியாத ஊழியம் செய்கிறபடியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் இந்த எலியாவின் ஆவியை பெற்ற அப்போஸ்தலனை தேவன் பூமியிலே அனுப்பி சபையை பூர்ணப்படுத்தி வருகையை சேர்ப்பித்துக் கொள்ள தேவன் சுத்தம் கொண்டிருப்பதாகவே நான் வேதத்தின் மூலமாக அறிய முடிகிறது. வெளிப்படுத்திய விசேஷத்தில் நான் வாசிக்கின்றோம், மிகுந்த உபத்திரவத்தின் பாதையில் சென்று ஊழியம் செய்தபடியினால். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பரலோகமே பரிசுத்தவான்களா அப்போஸ்தலர்களே தீர்க்கதரிசிகளே அவரை குறித்து களி கூறுங்கள், உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயந்தீர்த்தார் என்று தூதன் சொன்னான் வாசிக்கிற முடியும். அப்படியானால் இந்த அப்போஸ்தலர்களாக தீர்க்கதரிசிகளாக இருந்து இவர் நடத்துகின்ற அப்போஸ்தலனாகிய எலியாவின் ஆவி பெற்ற மகனை கொண்டு ஊழியம் செய்தபடியால்
வலுசற்பத்திற்கு எதிராக நின்று கடைசியால் ஊழியம் செய்கிறபடியா இவர்களை அவள் கொலை செய்து போடுவார். அந்த வலுசற்பமானவன் வெளிப்படுத்தும் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று அறிய முடியும். அவர்கள் தங்கள் சாட்சியில் சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தின் ஏறி மிருகம் அவர்களை யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்தவர் கொன்று போடும் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனபடினாலே உபத்திரவுக்கான ஊழியம் செய்து அந்த உபத்திரவுக்கான மத்தியிலும் சாசை வலுசற்பத்தை அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து நின்று தாங்கள் அழைத்த அழைப்பை காத்து பூர்ண மகிமை சாயல் அடைந்து கொள்ள இந்த எலியாவின் ஆகிய பெற்ற அப்போஸ்தலன் என்ற இந்த மகானை கொண்டே மகா உபத்திரவின் காலத்தில் நடப்பிக்கப்படும் ஊழியம் நடப்பிக்கப்படுவதாக வேதம் சொல்லுகிறது. அவர்களை கொண்டு போடுகிறார், இருவரை கொண்டு போடுகிறது. மிருகம் என்றால் அந்தி கிறிஸ்துவான வெளிப்பட 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படியும் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படியும் வெளிப்படுகிற கள்ள தீர்க்கதரிசி என்னும் அந்தி கிறிஸ்துவானவன் இவரை கொண்டு போடுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொண்டு போடப்பட்ட இவர் 3.5 நாட்கள் எருசலேமின் தெருவில் இவர் கிடக்கிறது. உலகம் எங்கும் உள்ளவர்கள் காண்பார்கள். இன்றைக்கு அதற்குரிய ஆயத்தங்களை டிவி போன்ற நவீன இயந்திரங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்குரிய எல்லா ஆயத்தங்களும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உபத்திரவ காலத்தின் பின் 3 ஆண்டுகால இறுதியிலே இவர் கொலை செய்யப்பட்டு வெறும் 3.5 நாட்களுக்கு முன்பாக இவர் கொலை செய்யப்பட்டு 3 நாட்கள் தெருவிலே கிடக்கிறார்கள். உலகமெங்கும் உள்ளவர்களும் இவர்கள் மூலமாய் பாதிப்படைந்த புறஜாதிகள் வலுசற்பம் வெகுமதியில் அனுப்பி கொள்வார்கள் என்றெல்லாம் நாம் அறிய முடிகிறது. இப்படிப்பட்ட நிலையில் 7 ஆண்டுகால உபத்திரவ கால முடிவு வேளையிலே வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய சபை, அது புறஜாதி மீட்கப்பட்ட பூர்ணபரிசுத்தத்தை அடைந்த மனவாட்டி சபை, பின்பு யூதரது மீட்கப்பட்ட 1,44,000 யூதர்கள், இவர்கள் அனைவரும் வனாந்தரத்தில் மறைவிடத்தில் வைத்து இவர்கள் ஒன்றாக சேர்க்கப்பட்டு 7 ஆண்டுகால இறுதியில் ஒரே மந்தையாக கூடி சேர்க்கப்பட்டு அந்த ஒரே மந்தைக்கு ஒரே மெய்ப்பனாக இந்த கடைசி காலத்தில் எழுப்பப்படக்கூடிய அப்போஸ்தலன் தீர்க்கதரிசியா எலியா ஹானோக்கை கொண்டு ஒரே மெய்ப்பனாக இந்த மந்தைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தி இந்த 7 ஆண்டுகால இறுதியிலே இங்கே ஏறிவா என்ற சத்தம் கேட்கிறது. வெளிப்படுத்த 11ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து ஒருவருக்கு ஒரு வெகுமதியில் அனுப்புவார்கள். 3.5 நாளைக்கு பின்பு தேவனுடைய ஜீவாவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் கால் கொண்டு நின்றார்கள். அதை பார்த்தவர்கள் மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறிவார்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அறிய அப்படியானால் இங்கே ஏறிவார்கள் என்ற 7 ஆண்டுகால இறுதியில் உண்டாகிற சத்தமே எக்கால சத்தம். 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களோடு கர்த்தருடைய ரகசிய வருகையின் சத்தம், தோமானவன் வருகிறான் சத்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் அதிகமாய் மிட் நைட்டில் முழங்கால் நின்ற பொழுது சத்தம் கேட்டது. தோமானவன் இயேசு வருகிறான் சத்தம் கேட்டது. நான் சுதாரித்துக் கொண்டேன், நம் நேசர் வருகிறார் என்று அடியான் ஜபத்தில் சரியாய் ஆயத்தமாக இருந்த பொழுது நேரம் கடந்து செல்ல செல்ல சத்தம் பெரிதாக துணித்தது. இறுதியிலே நேசர் வந்து அருகே நின்றார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார். அப்படி அடியான் கேட்டேன், ஆண்டவரே உம்முடைய வருகை எப்பொழுது ஆண்டவரே இருக்கும் என்று கேட்ட பொழுது சீக்கிரமாய் இருக்க போகிறது. அது எங்கே ஆண்டவரே வருகை இருக்கும் என்று கேட்ட பொழுது ஒரு பள்ளிக்கூடத்திலே என்று சொன்னார். பள்ளிக்கூடம் என்றால் சபை என்று தேவன் ஆவியானவர் எனக்கு உணர்த்தி கொடுத்தார். ஆண்டவரே அப்படியானால் உம்முடைய வருகை நாள் நிமிஷம் எப்பொழுது என்று சொன்ன போது அதை அறிவிக்கவே நான் வந்தேன் என்று சொல்லி ஒரு நீண்ட கவரை அடியானத்தை கொடுத்தார். அதை வாங்கி அடியான் திறந்து பார்த்த பொழுது அந்த கவருக்குள் எழுதப்பட்டிருந்த தேதியை நான் பார்த்தேனே தவிர ஆனால் என்னால் புரிந்து கொள்ள முடியாதபடி அந்த தேதியில் மிகுந்த ஒளி அடித்து அதை அறிந்து கொள்ள விடாதபடி செய்து போட்டார். என்றாலும் நம் நேசர் சீக்கிரமாய் வரப்போகிறாரே. அருமையான தேவஜனமே, ஆனபடியினால் இங்கே ஏறிவா என்ற சப்தமே ரகசிய வருகிற சத்தமாய் இருக்கிறது. மணவாளன் வருகிற சத்தமாய் இருக்கிறது. இந்த வரிக்கு ஆயத்தமாக தேவஜனமே நியாயத்தப்படுத்தப்பட இந்த எலியாவின் ஆவியை பெற்ற
இந்த 2 சாட்சிகளா எலியா ஹானோக் இவர்களை கொண்டு ஆயத்தப்படுத்த சித்தம் கொண்டிருப்பதை நீ வேத வசனங்களை கொண்டு அறிந்து கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். அறிந்து கொள்ள விருப்பமா தேவச்சனமே? ஆயத்தமாக விருப்பமா? உன் இயேசு வரப்போகிறார். இன்னும் இதை குறித்த அநேக வேத சத்திய வசனங்கள் மறைவாயிருக்கிறபடியால் இந்த சத்திய வசனங்களை அறிந்து கொள்ளும்படியாய் நீ அழைக்கப்படுகிறாய். தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலும் நாம் பல காரியங்களை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்பட கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதா கிருபை உண்டாவதா என்று ஆர்ப்பரிப்பார் என்றார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது. அவன் கையிலே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் அறிவாய் என்று நான் வாசிக்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் அனுப்பப்படக்கூடிய எலியாவின் ஆவியை பெற்ற அப்போஸ்தலனை ஆண்டவர் செருபாபேல் என்று சொல்கிறார். உண்மையிலே வரலாற்றின்படியா இந்த செருபாபேல், நெகேமியா, எஸ்ரா, ஆகாய், சகரியா, மீகா தீர்க்கதரிசி காலத்தில் எருசலேம் அலங்கத்தை கட்டும்படியாக இருந்த ஒரு சிறு பிரபுவே அல்லது ஒரு சிற்றரசன் என்று கூட நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த செருபாபேல் கடைசி நாட்களில் தலைக்கல்லை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுவார். தலைக்கல் என்றால் வீடு கட்டுகளால் ஆகாத தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. தலைக்கல்லாய் இயேசு கிறிஸ்துவை கொண்டு இவர் கடைசியிலே ஆலயம் என்ற சபை கட்டுவார். அந்த செருபாபேல் பெரிய பர்வதமாகிய வருஷொற்பத்துக்குறமாய் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு நீ சமபூமியாவா என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த செருபாபேலை கொண்டு ஆண்டவர் சத்துருவை வீழ்த்தி ஜெயம் கொண்டு சபையை பூர்ணப்படுத்தி வருகையில் சேர்ப்பித்துக் கொள்ள தேவன் சுத்தம் கொண்டிருக்கின்றார். வேதாகமத்தில் மிகாவேல் என்னும் பலர் சொல்லப்படுகிறது. உன் ஜனத்தின் புத்திற்காக நாளில் எளிமையினருக்கு பெரிய அறிவியை மிகாவேல் அனுப்புவேன். தூதன் என்றும் மிகாவேல் என்றும் ஆண் குழந்தை என்றும் செருபாபேல் என்றும் கணக்குடன் மைக்கூட்டி வைத்திருக்கிறவன் என்றும் இந்த கடைசி காலத்தில் எழும்பும் மகானை கொண்டு தேவன் அறிவித்திருக்கின்றபடினால் இந்த சத்தியங்களை இன்னும் நாம் அதிகமாய் ஆழமாய் தியானம் செய்ய விரும்புவோம். ஆனால் நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ள விரும்புவீர்களானால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள நாங்கள் அன்பாய் கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். தேவன் சீக்கிரமாக தம்முடைய சத்திய வசனம்படி தம்முடைய பரிசுத்தவானை எழுப்பும்படி அந்த மகிமின் சபை எழுப்பும்படி வருகை விரைவுபடுத்தும்படி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு பிதாவே, தம்முடைய திருவசனத்தை கொண்டு பிதாவே கடைசி நாட்களிலே ரற்று உடுத்தின என்னுடைய 2 சாட்சிகள் என்று சொன்ன தம்முடைய வேத வசனத்தின்படி கடைசி கால ஊழியம் மகிமின் ஊழியமானபடினால் மகிமையடைந்த சபையை ஆயத்தப்படுத்த எலியாவின் ஆவியை பெற்ற அந்த அப்போஸ்தலனாய் மகானை ஹானோக்கை உதவி ஊழியக்காரராய் அனுப்பி கொடுக்க சித்தம் கொண்டிருக்கின்ற தம்முடைய திருவிழத்தை நிறைவேற்றி முடித்து உலகத்தின் எப்பகுதியிலோ எங்கோ மடி சுத்தத்தின்படியாய் அந்த மகான்களை எழுப்பி ராஜா சபையை எழுப்பி உடைய வரி விரைவுபடுத்தி பரிசுத்தவான்களோடு சேர்த்துக் கொள்ள கெஞ்சுகிறோம். நன்றி, துதி, கனமகிமை எல்லாம் கெடுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுகிற மகிமையின் பிதாவே, ஆமென், ஆமென். இலவச திருமண தகவல் தொடர்பு மையம், மறுபிறவியின் ரட்சிப்பை அடைந்த மணமக்கள் கீழ்காணும் விவரங்களுடன் எங்களை தொடர்பு கொள்ள உங்கள் முகவரி, பெயர், பிறந்த தேதி, தொலைபேசி எண்கள், உயரம் மற்றும் கல்வி தகுதி ஆகிய முழு விவரங்களை தெரிவிக்கவும். ஜெப உதவி மற்றும் விசிடி தேவைக்கு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஐ ஆசீர்வாதம் 181 கீழ் 1 பெத்தேல் ஹோம், தியாகராய நகர், காந்தி கிராமம், திண்டுக்கல் மாவட்டம். எங்களின் தொலைபேசி எண்கள் 0451 2452 162 மேலும் 944 34 64957. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.